ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து நிறைய பேர் கேட்குறதுக்கு சங்கடப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றில் வந்து பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றில் பூச்சி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அடிக்கடி வயிறு வலி வரும், லூஸ் மோஷன் அடிக்கடி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயே மோஷன்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புழு மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு நெளியும். இதை வந்து பின் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் வரும். 6 மாசத்துல இருந்த குழந்தையில இருந்துமே அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோம்ல குழந்தை, அந்த குழந்தையில இருந்து பெரியவங்க எத்த ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலுமே இந்த பின் வார்ம், இந்த புழு வந்து பூச்சி வந்து வயிற்றுல வந்து வரும். இது வந்து ஒரு அன்ஹெல்தியான விஷயமா ஹெல்தியான விஷயமா அப்படின்றதுலாம் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான விஷயம். நம்ம வெளி சைட்ல இருந்து ஃபுட்டுலாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, ஹோட்டல் அவுட் சைடு ஃபுட்டு, நிறைய வந்து இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து இது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்துட்டு இது ஒரு நார்மலான விஷயம். இந்த மாதிரி பூச்சி இருக்கிறதுனால பிரெக்னன்சி வந்து டிலே ஆகுமா, அதே மாதிரி இந்த பூச்சி மாத்திரை வந்து போடுறதுனால பிரெக்னன்சி வந்து ப்ராப்ளம் ஆகுமா ஆஃப்டர் ஓவலேஷன், இந்த மாதிரி டவுட்லாம் நிறைய பேர் கேட்குறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி வயிற்றுல பூச்சி இருக்கிறது, பாத்ரூமில் வந்து லைட்டாக பூச்சி வர்றது, இதனால கர்ப்பம் வந்து ப்ராப்ளம் ஆகாது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு காமனான விஷயம். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த பூச்சி தொல்லை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அல்பண்டோசல்னு ஒரு டேப்லெட் இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க. பூச்சி மாத்திரைன்னு சொல்லுவோம். மெடிக்கலில் நீங்கள் பூச்சி மாத்திரைன்னு கேட்டாலும் தருவாங்க. அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பண்டோசல். அது நீங்கள் டேப்லெட் வாங்கி வந்து நைட்டு வந்து போட்டுக்கலாம், மெண்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேப்லெட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு கூட பூச்சி வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்றவங்க நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் போடலாமான்னு கேட்டிங்கன்னா எப்போனாலும் போடலாம். இது வந்து ஒன்றும் பெருசாக உங்களுக்கு பண்ணாது. கொஞ்சம் அந்த வயிற்றில் இருக்க பூச்சியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உங்களுக்கு வயிற்றை வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக, இருந்தாலும் ஒரு பயத்துக்காக நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் நாள் கழிப்பும் போது இந்த டேப்லெட் எடுக்காதீங்க. பிஃபோர் ஓவலேஷன் வந்து எடுங்க. இது எந்த ஒரு பிரச்சனையும் உடம்புக்கும் உங்கள் யூட்ரஸ்க்கும் உண்டு பண்ணாது இந்த பூச்சி இருக்கிறது. இருந்தாலும் இந்த டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பிஃபோர் ஓவலேஷனே போட்டுக்கோங்க. ஆஃப்டர் ஓவலேஷன் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி இதனால கர்ப்பம் தரித்தல்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறதுனால குழந்தை தள்ளி போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.